மார்னிங் பெட்லேருந்து எந்திரிச்சோன்னையும் உங்கள் காலை கீழே வைக்கும்போது குதிங்கால வலி வருதுங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இது யாருக்கு ரொம்ப அதிகமாக காமனாக இருக்குன்னா ஃபீமேல் பாப்புலேஷன்ஸ், அதாவது யங் ஃபீமேல்ஸ் அரௌண்ட் ஒரு 35 to 40 இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு பேர் தாங்க பிளான்டார் ஃபேஷியட்டிஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குதிங்காலிருந்து முன்னங்காலுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஜவ்வு இருக்கும். ஸோ அது பேர் பிளான்டார் ஃபேஷியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளான்டார் ஃபேஷியாங்கிறது எப்போ இன்ஃப்ளேம் ஆகுதோ, இன்ஃப்ளேம்னா கொஞ்சம் ரணமாக ஆகும்போது அந்த இடத்துல வர பிரச்சனை தான் அந்த பிளான்டார் ஃபேஷியட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைங்க. ஸோ இது எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைமும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக உங்கள் கால் தரையில் ஒரு டைம் டேப் ஆகும்போது வர சின்ன மைக்ரோ ட்ராமாஸ்னால வரக்கூடிய பிரச்சனை தாங்க இது. இதிலிருந்து விடப்படுறதுக்கு சிம்பிள் பேசிக் டெக்னிக்ஸ் இருக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இதை சரி பண்ணிடலாம் ஈஸியாகவே. ஃபர்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் பாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு பக்கெட்டில் ஐஸ் வாட்டர், ஒரு பக்கெட்டில் ஹாட் வாட்டர், ஸோ ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி காலை வைக்கிறது. ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் மாற்றி மாற்றி வைக்கிறது ஒன்று. அடுத்தது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நீங்கள் போடுற ஃபுட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஹீல்ஸ் வச்சது அதெல்லாம் போடக்கூடாது. யூஸ்வலாக ஏன் ஃபீமேல் பாப்புலேஷன் அதிகமாக வருதுன்னா, ஹை ஹீல்ஸ் போடுறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு சாஃப்டான ஸ்லிப்பர், வீட்டுக்குள்ளே ஒன்று போடுறதும் வீட்டுக்கு வெளியில் ஒன்று, ரெண்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி வீட்டுக்குள்ளே போடுற தனியாக ஒன்று வச்சுக்கணும், வீட்டுக்கு வெளியில் போடுறதுக்கு தனியாக ஒரு ஃபுட்வேர், ரெண்டுமே சாஃப்டாக போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டருங்க. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா NSAIDs அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அந்த இடத்துல இருக்க இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்காக சில சப்ளிமெண்ட் டேப்லெட். முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்கள் காலுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்காக அந்த ஜவ்வை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான். சிம்பிளாக நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லித்தரதை நீங்கள் வீட்டில் பண்ணிங்கனாலே போதும். இந்த பிரச்சனை ஒரு மினிமம் 15 to 20 நாளில் சுத்தமாகவே சரியாயிடும்.